Hi friends, Assalamu alaikum. Welcome back to my Daily Cup of Life YouTube channel. இன்றைக்கி நாங்கள் ஒரு ஸ்வீட் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். இது நல்ல க்ரீமியாக ஜூஸியாக நல்ல குலாப் ஜாம்ஸ் மாதிரிக்கிற ஒரு ஸ்வீட் ஐட்டம், மால்புவா ஸ்வீட் ஐட்டம். வாங்க நாங்கள் இந்த மால்புவா ஸ்வீட் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு இந்த மால்புவா ஸ்வீட் செய்கிறதுக்கு சுகர் சிரப் செஞ்சுக்கொள்ளணும். ஸோ 1/2 கப் சுகர் ஒரு பேனுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதோடைய நான் 1/2 கப் வாட்டரும் ஆட் பண்ணி இந்த சிரப்பை செஞ்சுக்கொள்கிறதுக்கு கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த சுகர் சிரப்பை செஞ்சுக்கொள்ள போகிறேன். இந்த சுகர் சிரப் நாங்கள் குலாப் ஜாமுனுக்கு செய்கிற சுகர் சிரப் மாதிரி அந்த கன்சிஸ்டன்சியில் வரணும். இப்போ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிக்கணும் வரக்குள்ளே நான் 1 டீஸ்பூன் லைம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதோடைய நான் காடமம் நல்லா தூள் பண்ணி வச்சுக்கிறேன். அதுலேயும் ஒரு 2-3 பிஞ்சஸ் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த சிரப்பை செஞ்சுக்கொள்வோம். இப்போ இதில் கன்சிஸ்டன்சி சரியாக வந்துக்கு லைட்டாக ஒரு திக்னஸ் இருந்தால் போதும். இப்போ நாங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை அப்படியே ஒரு சைடில் ஒரு சின்ன பாலுக்கு ஆட் பண்ணி இதை வச்சுக்கொள்வோம். இப்போ ஒரு பால் எடுத்து அதுக்கு நான் 1 கப் கோகோனட் மில்க் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் ஃப்ரெஷ் மில்க் கூட ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நெக்ஸ்ட் 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் உங்களுக்கு ப்ரௌன் சுகரும் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இந்த சுகர் நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சிக்கொள்வோம். இப்போ அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 கப் செமோலினா ரவா ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் க்ரஷ் பண்ணி வச்ச காடமமில் பேலன்ஸ் இந்தத்தை அதையும் 2-3 பிஞ்சஸ் சேர்க்கும் அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ திரும்ப நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ நான் இதுக்கு 1 கப் மைதா எடுத்துக்கிறேன். அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ திரும்பவும் நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இதை நாங்கள் நல்லா கட்டி நிற்காத மாதிரிக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்போ நெக்ஸ்ட் நான் இதுக்கு 1 எக் எடுத்து வச்சுக்கிறேன். அந்த எக்கையும் நான் இதுக்கு ஆட் பண்ணி திரும்பவும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதில் கன்சிஸ்டன்சி சரியான திக்காய்க்கு ஸோ அதனால் நான் இன்னும் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி இது கணக்கான கன்சிஸ்டன்சியில் கொண்டு வந்து கொள்ள போகிறேன். இப்போ இதே மாதிரி பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ திருப்ப நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். நீங்கள் இந்த மால்புவா ஸ்வீட்டை செய்கிற குவான்டிட்டியோட கணக்குக்கு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் கூட்டி குறைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நான் இதுக்கு ஃபுட் கலர் yellow கலர் ஆட் பண்ணிக்கொள்ள போகிறேன். ஒரு டாட் தான் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொண்டுட்டோம். இப்போ கலரிங் எல்லாம் போட்டு நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு பேன் கேக்கு நாங்கள் எந்த கன்சிஸ்டன்சியில் எடுப்போமோ அந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்தால் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ இதை நல்லா க்ளோஸ் பண்ணி சரியாக ஒரு 1/2 hour ஒரு சைடில் அப்படியே வச்சுடுவோம். அதுக்கு பிறகு ஒரு பேன் எடுத்துக்கொள்ளணும். அந்த பேனுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஆயிலை எல்லா பக்கத்துக்குமே படுற மாதிரிக்கு நல்லா ஸ்பெச்சுலாவால் ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளணும். நெக்ஸ்ட் இப்போ நாங்கள் செஞ்சு வச்ச பெட்டரை எடுத்து ஒரு பிஞ்ச் இல்லாட்டி ஒரு 2 பிஞ்ச் சால்ட் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ நாங்கள் இது ஒரு ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்போ தவா நல்லா ஹீட் ஆகிக்குது. ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படியே நாங்கள் இதுக்கு ஊற்றணும். பட் அப்படி நாங்கள் தோசைக்கு பரத்துற மாதிரி பரத்திடாமல் அப்படியே ஆட் பண்ண மாதிரி அப்படியே வச்சிடணும். ஸோ ஒரு சைட் நல்லா க்ளீனாக அப்படியே நல்லாவே குக் ஆகணும். கேஸை மீடியம் லோவில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா குக் ஆகின பிறகு திருப்பி அடுத்த சைடும் போட்டுக்கொள்ளணும். அப்படியே இதில் ரவுண்ட் வாட்டி அப்படியே பசந்தாக நல்லா ரோஸாகி வந்திக்கும். இங்கே பாருங்கள் நல்லா பசந்தாக்கி மால்புவா ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது இந்த சைடும் நல்லா குக் ஆகின பிறகு நாங்கள் இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு வச்சுக்கொள்வோம்.
அதே மாதிரி நான் இன்னொன்றும் செஞ்சு கொள்ள போகிறேன். ஒரு ஸ்பூன் எடுக்கிறேன். அதே மாதிரி லைட்டாக அப்படியே ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் ஸ்பூனை போடாமல் எடுத்துடணும். அது அப்படியே அது பாட்டுக்கு நல்லாவே குக் ஆகும். அதையும் நாங்கள் எடுத்து வச்சுக்கொள்வோம். இப்போ இது 3 நான் செஞ்சுக்கிறேன். 3யும் செஞ்சு நான் பிளேட்டில் வச்சுட்டேன். இப்போ நாங்கள் செஞ்சு வச்ச சுகர் சிரப் எடுத்து இதுக்கு மேலால் அப்படியே நல்லா நாங்கள் ஊற்றிக்கொள்ளணும். அப்போ இதெல்லாம் நல்ல ஜூஸியாக நல்லா எல்லாம் பேய்த்து உள்ளுக்கு எல்லாம் அப்சார்ப் பண்ணிக்கொள்ளும். இந்த மால்புவாவில் அப்சார்ப் ஆகிட்டு அதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும். குலாப் ஜாம்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த மால்புவா ஸ்வீட் ஐட்டம் செய்கிறதுக்கு உங்களுக்கு 1 ஹவர் இருந்தால் நல்லாவே போதும். அதே மாதிரி வீட்டில் ஈக்கிற ஈஸியான இன்க்ரீடியன்ஸை வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட், ஜூஸியான ஒரு ஸ்வீட் உங்களுக்கு செஞ்சு கொள்ள. வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் இந்த ரெசிபி சூப்பராக பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மால்புவா ரெசிப்பியை நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்து அசத்திடுங்க. இந்த மால்புவா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் போடுற ரெசிபி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் டெய்லி கப் ஆஃப் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு ஹோம்மேட் ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.